தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. எனக்கு தோணக்கூடிய சில ஆதங்கங்களையும் ஆர்வத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே ஸ்லாங்கூர் சுக்மா போட்டியில் 3 தங்கத்திற்கு விலாயா சிலம்ப கழகம் இலக்கு. ஸ்லாங்கூர் சுக்மா போட்டியில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் இடம்பெற்றுள்ளது. இம்முறை சிலம்பம் போட்டியில் சிலம்பத்திற்கு 14 தங்கப் பதக்கங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் 3 தங்கத்தை வெல்ல விலாயா மாநில சிலம்ப குழு இலக்கு வைத்திருப்பதாக கூட்டரசு பிரதேச சிலம்பக் கழகத்தின் தலைவர் டாக்டர் ஆர்.டி. உதயகுமார் தெரிவித்தார். என் பேர் டாக்டர் ஆர்.டி. உதயகுமார். பரிசோதனை சிலம்பம் வேலைப்பரிசும் கொல்லம்பத்தின் தேசிய தலைவர். இன்று ஆண்டு கூட்டத்தின் 45வது ஆண்டு கூட்டத்தில் திரளாக அங்கத்தினர் கலந்ததுக்கு நம்ம உண்மையிலே அவங்களுக்கு பாராட்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில் இந்த ஆண்டு கூட்டத்துக்கு சிறப்பாக தற்புலா வந்ததுக்கு வந்திருக்கும் மாண்புமிகு வைபி சரஸ் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் உறுப்பினர் நிர்வாக உறுப்பினருக்கு இந்த வேளையில் முழுமையாக ஆதரவு கொடுத்ததுக்கும் அரசாங்கத்தின் ஆதரவும் எங்களுக்கு நல்லா ஆதரவு இருக்குது. குறிப்பாக மலி சுகான் விளையாட்டுத்துவான் எங்களுக்கு முழுமையாக ஆதரவு கொடுக்குது. வரக்கூடிய சுக்மாக்களை எங்களோட இயற்கை ஒரு 3 கோல் எடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு இலக்கை வச்சுருக்கோம். இந்த வேலையில் அவங்களுக்கும் இந்த பயிற்சியாளருக்கும் கலைநுட்ப குழு தலைவருக்கும் திரு கிறிஸ்தபர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அருமை பாடுபட்டு இந்த மாணவருக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கமும் கொடுத்துருக்காங்க. மேலும் மேலும் எங்களுக்கு நல்லா தாய் தரப்பனும் மாணவர்களும் நல்ல ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த வேலையில் எல்லோருக்கும் அரசாங்கத்துக்கும் சரி மற்ற நிர்வாக உறுப்பினருக்கும் இந்த வேலையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதனிடையே கூட்டரசு பிரதேச அமைச்சர் ஹென்னா யோ அவர்கள் விலாயா மாநில சிலம்பக் கழகத்தின் முயற்சிகளுக்கு பெரும் ஆதரவை வழங்கி வருகிறார். இந்த வேளையில் அவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று டாக்டர் உதயகுமார் தெரிவித்தார். இதனிடையே கூட்டரசு பிரதேச சிலம்பக் கழகத்தின் தலைவராக டாக்டர் உதயகுமார் மீண்டும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சற்று முன்பு எனக்கு பேசிய கழகத்தின் தலைவர் திரு உதயகுமார் அவர்களும், அவரை தொடர்ந்து பேசிய ஆலோசகர் டாக்டர் பி.எஸ். பிள்ளை அவர்களும் சிலம்பம் இந்த நாட்டில் அங்கீகாரம் பெறுவதற்காக கடந்து வந்த பாதையை மிகவும் சுருக்கமாக உங்கள் முன் வெளியிட்டார்கள். ஆனால் அந்த ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு நிலையிலும் அதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மாநில அளவிலும் சரி, தேசிய பொறுப்பில் இருந்த பொழுதும் சரி, அது ஒரு தொடர் ஒரு சவால் மிக்க பொறுப்பை தான் அவர்கள் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். ஏனென்றால் ஒரு அதிகாரியை சந்தித்து அவர்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து முன்வைக்கின்ற பொழுது அந்த நம்மளுடைய இந்த சிலம்ப கழகத்தின் சிலம்பம் இந்த நாட்டில் பயிற்றுவிக்கப்பட ஆரம்பித்த காலத்திலிருந்து உள்ள முழு சரித்திரத்தையும் அவர்கள் முன் மீண்டும் மீண்டும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். சற்று முன்பு அவரிடம் பேசிக் கொண்டிருந்த பொழுது கூட இப்பொழுது இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை அமைச்சர் எனது நண்பர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் தௌஃபிக் அவர்களை சந்திப்பதற்கான ஒரு ஏற்பாடை நான் செய்கிறேன் என்று அவருக்கு கூறியிருக்கின்றேன். அவரை சந்திக்கின்ற பொழுதும் கூட நமது பயணம் அதாவது சவால் மிக்க ஒரு பயணத்தை அவர்களிடம் மீண்டும் மீண்டும் நாம் பதிவு செய்து கொண்டிருக்க சூழ்நிலையே உருவாகி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த பணிச்சுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த கலை இன்னும் தொடர்ந்து நம் தமிழகத்தில் தமிழ் மரபுபடி தோன்றிய பல ஆயர் கலைகளில் ஒரு கலையாக இருக்கக்கூடிய சிலம்பக்கலை மற்றும் கபடி, இதை தவிர நம் தமிழ் பாரம்பரியத்தை சார்ந்த ஆடல் கலை, இசைக்கலையோடு சேர்ந்து
இந்த தற்காப்பு கலையும் இந்த நாட்டில் இன்னும் மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர்கிறது என்றால் அவர்களது அயராத உழைப்பு, அவர்கள் இப்படி இந்த ஒரு நாள் நிகழ்வாக இருந்தாலும் அதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி, நேரம், அர்ப்பணிப்பு இதெல்லாம் மிகவும் பாராட்டுதற்குரியது. ஆகவேதான் நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டேன், ஆசைப்பட்டேன். சற்று முன்பு அவர்கள் குறிப்பிட்டது போல சுக்மாவில் இந்த போட்டி நடைபெற்றால்தான் மாணவர்களுக்கு அந்த போட்டியில் கலந்து கொண்டு இதை நாம் ஒரு தேசிய போட்டியில் சென்று கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிட்டும் என்று இன்னும் அதிகமான ஒரு உந்துதல் ஏற்படும். அந்த வகையில் நான் துணை அமைச்சராக பதவியேற்ற பொழுது அப்பொழுது இருந்த அமைச்சராக இருந்த மாண்புமிகு சிவகுமார் அவர்கள் எங்களுக்கு இடையே மிகவும் ஒரு அணுக்கமான ஒரு சேவை முறை இருந்தது. அவர் அமைச்சரை சந்தித்து பேசினால் அவர் என்னிடம் தகவல் கூறுவார். நான் அமைச்சரை சந்தித்து பேசுகின்ற பொழுது நான் அவரிடம் தகவலை பகிர்ந்து கொள்வேன். இப்படி நாங்கள் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு 2023ஆம் ஆண்டு அப்பொழுது இருந்த அமைச்சர் அன்னையோ அவர்கள் அந்த கவுன்சில் மீட்டிங்கே சற்று தாமதித்து வந்தார்கள். ஏனென்றால் சுக்மாவில் இந்த போட்டி இடம்பெற வேண்டும் என்றால் மாநில ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் ஆதரவு கொடுக்க வேண்டும். மாநில ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் அந்த தேசிய ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது. லிங்கம் அவர்கள் மாநில அளவில் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் தலைவர்களையும் சந்தித்து அந்த வாக்கெடுப்பு நடக்கின்ற பொழுது அதற்கு வாக்களித்து ஸ்போர்ட்ஸ் சுக்மாவில் இடம்பெற வேண்டும் என்ற அந்த முயற்சியை மேற்கொண்ட காரணத்தினால் அதே ஆண்டு நம்மால் மீண்டும் சுக்மா போட்டியில் சிலபத்தை கொண்டுட்டு வர முடிந்தது. அதுதான் முழு போட்டியாக இடம்பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. இதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும்னா, அரசாங்கத்தில் நாங்கள் இருந்தோம், எங்கள் பணியை நாங்கள் செய்தாலும் அதற்கு சமூக அமைப்புகளின் ஆதரவும் இருந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும். அந்த முயற்சியில் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பு இருந்தது. நாம் 2024ஆம் ஆண்டு வெற்றி பெற்றோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முயற்சியும் பாதியில் நின்றுவிடக்கூடாது. அது ஏதாவது ஒரு வகையில் அது மீண்டும் உருபெறும். இந்த சமூகம் உருமாற்றம் பெறுவதற்கும் இந்த சமூகம் நான் எங்கே செல்கின்றேன் அங்கெல்லாம் நான் வலியுறுத்துவது ஒன்றுதான். சிறிய சமூகமாக இருக்கின்றோம், பரவாயில்லை. சிறிய சமூகமாக இருந்தாலும் சிறந்த சமூகமாக நாம் இருக்க வேண்டும். சிறிய சமூகமாக இருந்தாலும் மரியாதைக்குரிய, மதிப்பிற்குரிய, அடுத்தவர்கள் நம்மை பார்த்து பெருமிதம் அடையக்கூடிய ஒரு மதிப்புமிகு சமூகமாக நாம் உருவாக வேண்டும். அதற்கு இது போன்ற முயற்சிகள் மிகவும் தேவை. ஆகவே அவர்கள் அழைக்கின்ற பொழுதெல்லாம், என்னால் இயன்ற பொழுதெல்லாம் நான் இப்படி கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்தித்து என் மனதில் உள்ள சில சிந்தனைகளையும் சில எனக்கு தோணக்கூடிய சில ஆதங்கங்களையும் ஆர்வத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே நன்றி. சிலம்ப கழகம், தேசிய கழகம் இன்னும் பல சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகள் என் பார்வைக்கும் பல வழிகளில் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு தேசிய கழகமே, ஒரு தேசிய கழகம் அரசாங்கத்தால் நீங்கள் தவறு செய்திருக்கிறீர்கள் என்று சுட்டி காட்டி கடிதம் எழுதுகின்ற அளவிற்கு, அதுவும் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கடிதம் எழுதக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய தேசிய கழகம் செயல்பட்டு கொண்டிருப்பது அரசாங்கத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். இது போன்ற தலைவர்கள் வருகின்ற காரணத்தினால்தான் நமது முயற்சிகள் எல்லாம் அரசாங்க நிலையிலும் தேங்கி போய் விடுகிறது, தங்கி போய் விடுகிறது. அதையும் களைய வேண்டும். ஆகவே சவால்கள் உள்ள ஒரு சமுதாயம், பல சவால்களை எதிர்நோக்குகின்ற சமுதாயம், பல நீச்சல்களை போட்டு கடந்து நாம் வந்திருக்கின்றோம். இளைய பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு அறிவுரை கூறி நான் விடைபெறுகிறேன். சிறிய சமுதாயமாக இருந்தாலும் இந்த நாட்டில் நாம் ஒரு சிறந்த சமுதாயமாக, மரியாதைக்குரிய சமுதாயமாக வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும்.
மீண்டும் கழகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.